இன்னைக்கு நம்ம சாய் கிருஷ்ணா ஹோமியோகேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வண்டர்ஃபுல் டே. அம்மாவுக்கு வந்து பிபி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு 13 இயர்ஸ்ல இருந்து பிபினால அவங்க வந்து சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் கீழே உட்காந்தா கால் மறுத்து போயிடும். நான் என் பையனுக்காக தான் பார்க்க வந்தேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு கொஞ்சம் 1-1.5 வயசுலேருந்து சளி ப்ராப்ளம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. நியர்லி 61 இயர்ஸ் அவங்களுக்கு லிவரில் ஃபேட் ப்ராப்ளம் இருந்தது. லிவரில் ஹாய் காய்ஸ், ஐ எம் டாக்டர் மோகன் ஃப்ரம் சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோகேர் காஞ்சிபுரம். இன்னைக்கு நம்ம சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோகேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வண்டர்ஃபுல் டே. அந்த டே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோகேரில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல தீர்வும் கொடுத்துட்டு வரோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க, பாருங்கள். வணக்கம், என் பேர் கோமலா. அம்மா வந்து பெங்களூர்னால அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால அம்மாக்காக நான் பேசுறேன். அம்மா பேர் வந்து சாந்தா. அம்மாவுக்கு வந்து பிபி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு 13 இயர்ஸ்ல இருந்து பிபினால அவங்க வந்து சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. நாங்க சாய் கிருஷ்ணா ஹோமியோகேர் நாங்க வந்து டாக்டர் மோகன் அவங்க வந்து நாங்க மீட் பண்ணீங்க. ஸோ மீட் பண்ண மேல டாக்டர் நாங்க கேட்டேங்க, அம்மா வந்து இந்த மாதிரி 13 இயர்ஸ் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க, நாங்க இந்த மெடிக்கேஷன் வந்து வெளில வரணும் பார்த்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல இருந்து வெளில வரணும்னு சொல்லி. ஸோ டாக்டர் மீட் பண்ண டாக்டர் சொன்னாங்க, ஸோ ஓகே சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டாங்க, பார்க்கலாம் அம்மான்னு சொன்னாங்க. டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு ஓகே நம்ம பார்க்கலாம், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் தான் நம்ம கெட் ரிட் ஆஃப் ஆயிடலாம் இந்த அலோபதில இருந்துன்னு சொன்னாங்க. அலோபதி டாக்டர் வந்து மெடிகேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க, அம்மா அதுவும் எடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண மேல அம்மா வந்து 6 மந்த்ஸ்லயே கிராஜுவலா வந்துட்டு அலோபதி டாக்டர் என்ன மெடிகேஷன் கொடுத்தாங்களோ கிராஜுவலா அதை கம்மி பண்ணாங்க. நாங்க இனிஷியலி வந்து இங்க ஹோமியோபதியில என்ன பண்ணாங்கன்னா அலோபதிக்கும் ஹோமியோபதி ரெண்டுமே பேரலா எடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா அம்மா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிராஜுவலா கம்மி ஆயிடுச்சு டேப்லெட்ஸ் வந்துட்டு. முதல்ல எங்க டாக்டர் நாங்க பார்க்கும்போது 2023 நவம்பர்ல நாங்க வந்தீங்க. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா 2025 ஜான் மந்த்ல வந்து டோட்டலா ஹோமியோபதி நாங்க எடுத்துக்கிறது இல்ல, அலோபதியும் நாங்க எடுத்துக்கிறது ரெண்டுமே இல்ல. இனிஷியலி அம்மாவுக்கு வந்து இங்க வரும்போது ஹேர் லாஸ் இருந்தது அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் லைக் வெயிட் லாஸ் இருந்தது. இப்ப வந்து அம்மாவுக்கு வந்து ஹேர் லாஸ் சரி வெயிட் லாஸ் சரி சரியா போச்சு. முதல்ல நாங்க வந்து எங்க ஃபேமிலிக்காக டாக்டர் மோகன் வந்து நாங்க மீட் பண்ணீங்க. டாக்டர் மோகன் வந்து ஈஸி ஜெல்பல் பர்சன் அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சர். சோ எங்க ஃபேமிலிக்கு வந்து இப்போ வந்து ஃபேமிலி டாக்டரா இருக்கிறாங்க. எங்க நார்மலா ஃபீவர் எல்லாம் வரும்போது 3 days or 4 days அது வந்து நாங்க சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க கிட்ஸ். சோ என் டாட்டர்ல பார்த்தீங்கன்னா விதின் அ டேல ஒரு மேஜிக்கல் மாதிரி வந்து நீட்டா வந்து அந்த ஃபீவர் குறைஞ்சிருது அண்ட் லாஸ்டிங்காவும் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வராதும் இருக்குது ஃபீவர் வந்துட்டு. சோ வி ரியலி நாங்க வந்து ஹோமியோபதி வந்து நாங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்றீங்க. பெட்டர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஹோமியோபதி வந்து ಅವೇರ್ನೆಸ್ இருக்கிறது நல்லது ನಾನು நினைக்கிறேங்க. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಹಲೋ, ನನ್ನ ಹೆಸರು ಶಾಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಾವು ಮೋಹನ್ ಹತ್ರ ಮೀಟ್ ಆಗಿ ಬಂದ್ವಿ. ನನಗೆ ಬಿಪಿ 13 ವರ್ಷದಿಂದ ಇತ್ತು. ಅವರು ಮಾತ್ರೆ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ನನಗೆ ಇವಾಗ ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ನಾನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. வணக்கம், என் பேர் பாஸ்கர். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. ஹோமியோபதி தான் போகலான்னு முடிவு பண்ணேன். அப்போ வந்து சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோகேர் டாக்டர் மோகனை பற்றி கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு பேக் பெயின் ஹெவியாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கீழே உட்காந்தா கால் மறுத்து போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங், ஒரு 1/4 மணி நேரம் மேலே ஸ்டாண்டிங்கில் நின்றுனா கால் குடைச்சல், கால் உள்ளம்பாதத்துலேருந்து அந்த இடுப்பு வரைக்கும் கால் குடைச்சல் ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தனால அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், கண்டிப்பாக ஒரு ஃபியூ மந்த்ஸு ஆகுங்க, படிப்படியாக தான் குறைக்க முடியும், கொஞ்சம் மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். அது பிரகாரம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 90% வந்து எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இப்போ வர்றதே இல்லை. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு ட்ரெயினில் சில சமயம் மோஸ்ட்லி எனக்கு இடம் கிடைக்காது. அப்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையை நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் அதுலேருந்து ரொம்ப ரிலீஸ் ஆகிட்டேன். அது இல்லாமல் என்னோடய ஃபேமிலிக்கும் நான் வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது ஜுரம், ஃபீவரு, சளி, இருமல் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு வந்து கூட நான் அலோபதியை விட ஹோமியோபதி தான் எடுத்துகிட்ருக்கேன். என் பேர் ஹேமமாலினி, காஞ்சிபுரத்துலேருந்து தான் வரேன்.
நான் என் பையனுக்காக தான் பார்க்க வந்தேன் ஃபஸ்ட்டு அலோபதி தான் பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு கொஞ்சம் 1-1.5 வயசுலேருந்து சளி ப்ராப்ளம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதனால் வந்துட்டு நாங்கள் அலோபதி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதில் வந்துட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவனுமே ரொம்ப இன்ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் ஹோமியோபதி பார்க்கும்போது சாய் கிருஷ்ணா ஹோமியோ கேர் டாக்டர் மோகன் சார் வந்து பார்த்தோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஹிஸ்ட்ரியுமே கேட்டார். நாங்களுமே எல்லாமே சொன்னோம். நோசல் பாலிப்காக தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தான், கண்ணெல்லாம் திறந்துட்டு தான் தூங்குவான். நைட்லாம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வேறு இருந்தது. நல்லாவே சவுண்டும் வரும் தூங்குறப்ப. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம், தலைவலி ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்ததுனால தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்காக வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அவனே வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். அதே மாதிரியே வந்துட்டு எங்களுக்குமே அந்த சவுண்டெல்லாம் குறையெல்லாம் தெரிஞ்சது. நைட்லாம் வந்துட்டு நல்லாவே கண்ணை மூடிட்டு தூங்குறான். இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே சவுண்டெல்லாம் குறைஞ்சிருச்சு எங்களுக்கு இப்போது. அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்களுக்கு. ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எடுத்து கொஞ்சம் மாதத்துலேயே எங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போது நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நல்லாவே இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. அந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் த்ரோட் ப்ராப்ளமுக்காக இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவளும் சாப்பிட்டுட்ருக்கா, அவளும் ஓகே. முன்னாடி வந்துட்டு ரொம்பவே சளி ப்ராப்ளம், த்ரோட் ப்ராப்ளம்லாம் அடிக்கடி சளியெல்லாம் பிடிக்கும். இப்போ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கா. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்துட்டு இங்கே தான் காட்டுறோம். இப்போ வந்துட்டு நல்லாவே இருக்குது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். என் பேர் என்கே நரசிம்மன். என் ஒய்ஃபு கலா. நியர்லி 61 இயர்ஸ் அவங்களுக்கு லிவரில் ஃபேட் ப்ராப்ளம் இருந்தது. லிவரில் அதுக்காக சாருக்கிட்ட வந்து சாய் கிருஷ்ணா ஹோமியோவில் வந்து சாருக்கிட்ட மோகன் சாரை பார்த்தேன். சார் வந்து அதனுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ட்ரீட்மெண்ட்டு. அவர் 3 மாதம் சொன்னார். கொஞ்சம் லேசினஸில் கொஞ்சம் அன்கன்ட்ரோலபுளில் ஒரு 3 to 5 months ஆச்சு. நான் போய் திரும்பி அதை செக் பண்ணேன். கிரேட் 2ல் இருந்தது, இப்போ கிரேட் 1 வந்திருக்கு. எனக்கு அந்த மருந்து இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதே மாதிரி அவர் வெயிட் எடுத்தார். ஃபஸ்ட்டு வந்து அவங்க இருக்குச்சே கிட்டத்தட்ட 79 இருந்தாங்க. நவ் கிட்டத்தட்ட 74 வந்திருக்காங்க. அதுவும் பார்க்குறாரு, வெயிட்டும் பார்க்குறாரு சாரு. அந்த வெயிட்டை பார்த்துட்டு அப்போ தான் அவருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணி கிளியராக எல்லாம் கஸ்டமர் நல்லா பொறுமையாக எல்லாம் கேட்டு கொடுக்குறாரு. மருந்து சார் பாடுறதில்லை, அவர் எல்லாத்தையும் கிளியராக கேட்டுக்கிறாரு. அவர் கேட்டுட்டு நல்லபடியாக நல்லா இருக்குன்னு கொடுக்குறாரு. இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோ கேரில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நல்ல தீர்வு கண்ட பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பேசினவங்க அவங்க மதருக்கு பிபி இருந்துச்சு. அந்த பிபியிலேருந்து நாங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் வந்து எனக்கு மெடிசன்ஸே இல்லாமல் இருக்கோன்றதை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து பேசினவர் அவருக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் இருந்தது, அந்த பேக் பெயின்லேருந்து எப்படி வந்தேன் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து பேசினவங்க அவங்க பசங்களுக்கு நேசல் பாலிப்பும் சளி பிரச்சனையும் இருந்தது, அதுலேருந்து எப்படி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலிமா நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பேசினவங்க அவங்க ஒய்ஃபுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தது, அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி கிரேட் 2லேருந்து கிரேட் 1க்கு வந்திருக்கு பத்தி பார்த்திருப்போம். இதே மாதிரி எண்ணற்ற பலவிதமான பேஷண்ட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோ கேருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒண்டர்ஃபுல் டே. அந்த டே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சாய் கிருஷ்ணாஸ் ஹோமியோ கேரோடைய 5th anniversary, அதாவது 5ஆம் ஆண்டை கடந்து 6ஆம் ஆண்டுல நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இந்த நேரத்துல உங்களின் பேர் ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 5 years வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி 6th year ஜர்னி பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் மோகன் அவர்களுக்கு சாய் கிருஷ்ணா ஹோமியோ கேருக்கு மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். 5 years கம்ப்ளீட் பண்ணி 6th year ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சாய் கிருஷ்ணா ஹோமியோ கேருக்கும் டாக்டர் மோகன் சாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 5ஆம் ஆண்டை கடந்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சாய் கிருஷ்ணா ஹோமியோ கேருக்கும் டாக்டர் மோகன் சாருக்கும் நல்வாழ்த்துக்கள். 5 ஆண்டுகள் முடிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற சாய் கிருஷ்ணா ஹோமியோ கேர் டாக்டர் மோகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அவர் என்றும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்.